ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பிகாம் கோர்ஸ் வந்து பிஎஸ்ஜி காலேஜில் ஏன் ரொம்ப டிமாண்டாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிகாம் வந்து ஏன் ரொம்ப வந்து டிமாண்டாக இருக்குது அப்படின்னா மார்க்கு தான். ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் குரூப் எடுத்த எல்லாருமே வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணுற ஒரு பெஸ்ட் கோர்ஸ் அப்படின்னா பிகாம் சிஏ, பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிகாம் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அப்படின்னு பிகாம் கோர்சஸாக தான் சூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? இதே சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஜினியரிங் பாதி பேர் போவாங்க, நர்சிங் பாதி பேர் போவாங்க, அப்புறம் மெடிக்கல் பாதி பேர் போவாங்க. ஒரு சிலர் தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க, டீச்சிங் லைன் வரவங்க மட்டும்தான். ஆனால் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படி இல்லை. நமக்கு வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் பிகாம் தான் இல்லைங்களா? ஸோ பிஎஸ்ஜியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மார்க்கே உங்களுக்கு கட் ஆஃப் எவ்வளோ இருக்குன்னா 100% எடுத்திருப்பாங்க. எல்லாத்துலேயுமே சென்டம் போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 99.9 தான் வந்து செகண்ட் மார்க்கே இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால வந்துட்டு ரொம்ப காம்படிஷன் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அதனால தான் வந்து பிஎஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிமாண்டாக இருக்குது, சரிங்களா? அது எய்டட் கோர்ஸில் ஃபீஸ் கம்மி, அதனால மோஸ்ட்லி வந்து எய்டட் பிகாம் சூஸ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th வந்து அதிக மார்க் வந்து எடுத்துருக்கணும் கண்டிப்பாக. ஸோ 12th மார்க் வந்து நல்ல மார்க்காக இருந்தாவே பிஎஸ்ஜியில் நீங்கள் எய்டட் வந்து ட்ரை பண்ணலாம், சரிங்களா? ஸோ எய்டட் ஃபீஸ் எப்படி இருக்கும், அன்எய்டட் ஃபீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு எய்டட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், சரிங்களா? ஸோ அன்எய்டடுக்கு வந்து நீங்கள் இப்போ 60, 70, 80 இப்போல்லாம் 80 வந்துருச்சு. ஸோ 80 கட்டுறீங்க அப்படின்னா எய்டடுக்கு வந்து 10 ரூபா தான் கட்டுவீங்க, சரிங்களா? ஸோ 10,000 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டில் வந்து சீட்ஸ் வந்து இருக்கிறதுனால மோஸ்ட்லி வந்து எய்டட் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிகாம் வந்து இதனால தான் காம்படிஷன் வந்து ஹையாக இருக்குது, சரிங்களா? ஸோ நீங்கள் 12th வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பிகாம் எடுக்கணும், நல்ல காலேஜில் எடுக்கணும், கம்மி ஃபீஸில் எடுக்கணும், பிளேஸ்மெண்ட் நல்ல காலேஜாக பார்த்து செலக்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து 12th 4 சப்ஜெக்ட்லேயுமே நல்ல மார்க் எடுங்க. மேஜர் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? தமிழ் இங்கிலீஷ் கூட வந்து பார்க்க மாட்டாங்க, மேஜர் தான் வந்து எல்லா காலேஜ்லேயுமே உங்களுக்கு கட் ஆஃப்க்கு பார்ப்பாங்க, சரிங்களா? அப்படியே எய்டட் கிடைக்கலனாலும் அடுத்ததான் மெரிட்டில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா? மார்க் வந்து ரொம்ப கம்மியாக வந்து எடுத்தீங்க அப்படின்னா எய்டட் மெரிட் ரெண்டுமே கிடைக்காம டொனேஷன் சீட்ஸ்குள்ளே போகிற மாதிரி ஆயிடும். அதனால் நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கோங்க. இது பெஸ்ட்டாக இருக்கும். மார்க்கை மட்டும் நீங்கள் ஹையாக ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணுங்கள், சரிங்களா? நெக்ஸ்ட்டு சேலரி ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது பிகாம் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு ஜாப் அப்படின்னா ஆடிட்டிங் தான் இல்லைங்களா? ஸோ ஆடிட்டிங் எடுக்கணுங்கிறதுக்காகவே எல்லாரும் பிகாம் எடுப்பாங்க. எம்பிஏ படிக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து பிபிஏ வந்து சூஸ் பண்ணுவாங்க. எம்பிஏ பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அப்படி போகணும் அப்படிங்கிறனால இதில் இருக்கவங்க வந்துட்டு கண்டிப்பாக பிபிஏ வந்து சூஸ் பண்ணுவாங்க. பிகாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆடிட்டிங் தான். ஸோ ஆடிட்டிங் வந்து சூப்பர் சேலரி இருக்குது. அதுவே நம்ம சார்ட்டர்ட் அக்கௌண்ட் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு சேலரி வந்து நமக்கு கிடைக்கிது. அது போக பிஎஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் பிளேஸ்மெண்ட் வந்து நல்ல ஒரு ஹை பிளேஸ்மெண்ட்டில் இருக்குது, சரிங்களா? ஸ்ரீ கிருஷ்ணா, பிஎஸ்ஜி, ராமகிருஷ்ணா இந்த மாதிரி டாப் காலேஜஸில் வந்து எய்டட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ எய்டட் வந்து சூஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த அதாவது மோஸ்ட்லி பாப்புலரான காலேஜ் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அல்லது மெரிட்டில் ஜாயின் பண்ணிடணும். இல்லை நான் நார்மலாக ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஹிந்துஸ்தான், அப்புறம் வந்துட்டு கேஎஸ்ஜி, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜ் அப்படின்னு நிறைய நம்ம லிஸ்ட்டு வந்து நம்ம சேனலில் இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். 12th படிக்கிற எல்லாத்துக்கும் இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மார்க் வந்து ஹையாக எடுக்க பாருங்கள். ஓகே டியர்ஸ், தேங்க்யூ.